ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் விஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சாப்பாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சமயம் அது கூட தொட்டு சாப்பிட துவையல் எப்படி செய்கிறதுன்னு ரெண்டையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், உடல் சூட்டை நல்லா தணிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்காக வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இது வந்து 1 மணி நேரம் நல்லா கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசியாக இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அதுக்கு. இப்போ வந்து இந்த ஒரு டம்ளர் அளவு நான் போட்டிருக்கேன். நீங்கள் கப்பு இல்லைன்னா எதில் வேணாலும் அளந்துக்கலாம். தண்ணி அதில் தான் அளக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தாக இருந்தால் அதை கூட சேர்த்திக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்த அதே டம்ளர்லேயே நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து ஒரு 5லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இதே டம்ளர்லேயே 6 டம்ளர் சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது வெந்தயம் சேர்த்திருக்கோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கோம். எல்லாத்துக்குமே இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. 5 டம்ளர் கூட ஊற்றி செய்யலாம், ஆனால் 6 டம்ளர் ஊற்றி செய்கிறப்போ இன்னும் நல்லா கொலகொலன்னு நல்லா வெந்து வரும். அதனால் இப்படி தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தையும் இது கூடயே தண்ணியோடு சேர்த்திருங்க. தண்ணியோடு சேர்த்துறப்ப தான் இதோட சத்து வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்படி 1 மணி நேரம் ஊற வச்சு செய்கிறப்போ இதில் கசப்பு தன்மையே இருக்காது. நம்ம கஞ்சி குடிக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதுங்க இது. இது கூடவே இப்போது சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 4 பல் சின்ன பல்லாக சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவலும் இது கூட சேர்த்திக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே அடுத்ததாக பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக உப்பு வந்து நான் வந்து கல் உப்பு எடுக்கலை, இந்த மாதிரி சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி 5 விசில் வச்சு எடுக்கிறப்போ நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, அப்புறம் தண்ணியெல்லாம் வெளியில் கசிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இது கூட கோழிக்குண்டு அளவுக்கு புளி வந்து சேர்த்திருக்கேன். நாரெலாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போது இது கூடவே அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 5-6 சேர்த்திக்கோங்க. இது வந்து காரம் கம்மி, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன். உங்கள் காரத்தை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. கல் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் இப்போது எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே டைம்லேயே நம்மளுடைய சாப்பாடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஸ்டீமெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக குலைவாக நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ வந்து இதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் எல்லாம் மசிச்சு விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்திக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சூடாக சாப்பிட்டா இப்போவே சாப்பிட்லாம். இது மாதிரி இப்போவே சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தளர வேணும்னா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெந்தய கஞ்சி நம்மளுக்கு வந்து சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு கூட மோர் கூட கலந்து கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கூட சட்னி இந்த மாதிரி துவையல் செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.